Hi, good evening to everyone. Welcome to Investment Achievement. Okay, இன்னைக்கு பார்க்கக்கூடிய செக்டார் என்னன்னு பார்த்தா சுகர் ஸ்டாக்ஸ். இதுல வந்து டால்மியா பாரத் அண்ட் தென் 8 பாரி, ரேணுகா சுகர்ஸ், பஜாஜ் இந்துஸ்தான் அண்ட் தென் துவாரகேஷ் வந்து நம்ம ஃபாலோவர் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிரதர்னிட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்ன பண்ணணும், என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ். இது எதனால சொல்றோம், நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் தென் இதுல வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம்ன்றத பார்த்தோம்னா ஹெய்ட் பாரி அண்ட் தென் டால்மியா அப்படின்றத எடுத்துக்கலாம். பாக்கி இருக்கிறது எல்லாமே ஒரு பெனி ஸ்டாக்ஸ்ல போடுற பணம் வந்து ஹைலி ரிஸ்கானது. இருந்தாலும் பெனி ஸ்டாக்ஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் எந்த ஸ்டாக்கும் கொடுக்காது. அதுங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்ற மாதிரி பிச்சுக்கிட்டு பறந்துகிட்டு போகும். அதே மாதிரி கீழே இறங்குச்சுன்னா லோயர் ஃப்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் சேனல்ல இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. துவாரகேஷ்ல வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டது மாட்டிக்கணும்ன்றத ஒரு 20% நெகட்டிவ்ல இருக்குன்னாரு. அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க. ஏதாவது நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொரு நண்பர் அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு. என்ன சொல்றது, எத்தனால வந்து 11% நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம் இந்த 4 மாதத்தில் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு 20 மாசத்துக்கு, அதாவது 2025ல 20% உண்டான growth நம்ம அடைஞ்சிருப்போம். எத்தனால வந்து 20% நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ்ல தான் ரியாக்ட் பண்றோமே கண்டி நியூஸ் பேஸ்ல ட்ரேட் பண்றது கிடையாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் 6th ஜூலை கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி செஷனும் வந்து லைவ் செஷன் தான், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ், லைவ் வெபினார் தான் போகும். கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் என்ன ஏதுன்றது வேணுன்றவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான டீடைல்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 3K, 6 PM to 8 PM எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ். அண்ட் தென் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண டைரக்டா நம்ம போய் சார்ட்ல போய் பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு கோலா கூத்தா இருக்குதுங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்காம ஒரு ஸ்ட்ரகிள் வந்துட்டு இருக்கு. உடைச்சா மேல உடைச்சு தொலைடானாலும் உடைக்க மாட்டேங்கிறான், கீழே உடைச்சு தொலைடானாலும் உடைக்க மாட்டேங்கிறான். மேல உடைச்சா எல்லாருக்குமே சந்தோஷம் தான், கீழே உடைச்சா கஷ்டமா தான் இருக்கும். பட் வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்றவங்க புக்கிங் பண்ணுங்க. எந்த செக்டார் திரும்புது, எந்த ஸ்டாக்ல போடணும் அப்படின்றது தெரிஞ்சு புரிஞ்சு கரெக்டா செய்யுங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸ்டாக்ஸ் போய் பார்த்துருவோம். 8 பாரி. ஓகே, 8 பாரி வந்து நம்ம இந்த ரேஞ்சிலேயே பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். சாரி, இந்த இடத்துல எஸ் பிரேக் அவுட் ஆகும்போது இங்க பை பண்ண சொன்னோம். பிரேக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்றதுக்கு கீழே வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு நல்ல ஒரு 50% லாபத்தை கொடுத்துருக்கு நம்ம சொன்ன இடத்துல இருந்து. இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் இந்த லாங் கன்சால்டேஷனை உடைச்சிருக்கிறாங்க, தெரியுதுங்களா? நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷனை பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஃபர்தர் கரெக்ஷன் வந்தால் ஒரு 660 அப்படின்ற ஒரு ஜோன் வந்தா பை பண்ணுங்க அப்படின்றதா சொல்லலாம். இது ஒரு டிசெண்டிங் சாரி ஒரு ரைசிங் சேனல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல் வாய்ஸ்ல இங்க ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேல போகும். இதை புரியுற மாதிரி கிளீனா அப்படியே ஸ்ட்ரக்சர் போட்டு விளக்கணும்னா ஒரு லாங் கன்சால்டேஷன், தெரியுதுங்களா? இது பெரிய ஒரு கன்சால்டேஷனா செங்கல் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இங்க இருந்து ஃபர்தர் கரெக்ஷன் வந்தாலும் அந்த 640, 650 வந்துச்சுன்னா அக்குமுலேட் பண்ணுங்க, ஃபர்தரா மேல மூவ் ஆகும் அப்படின்றதா சொல்லலாம். அப்ப நம்ம டார்கெட் எங்க இருக்கு இந்த லாங் கன்சல்டேஷனுக்கு? அப்போ இதுதான் டார்கெட்டா. நம்ம இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை அப்படியே தூக்கி இப்படி வச்சீங்கன்னா இதுதான் டார்கெட், தெரியுதுங்களா? அப்போ ஒரு 900க்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்தரா கீழே வரட்டும். நம்மளுடைய என்ட்ரி அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி இருக்கணும், நல்ல ஒரு டவுன் ஒரு கரெக்ஷன் கிடைச்சதுன்னா ஒரு 3-4% ரிஸ்க்ன்றது ரொம்ப மினிமைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். அப்படி வச்சுட்டு இப்படி பாருங்க, கிட்டத்தட்ட இதுதான் ஒரு நல்ல ஒரு குட் ட்ரேடா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு 33%, ஒரு 223 ரூபாய் டார்கெட் பண்றீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி வர்றத வந்து வெல்கம் பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக் இது மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் ஆகும். அந்த ரீடெஸ்ட்டுக்கு டைம் கொடுங்க. இந்த இடத்துல பை பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் உடைய லெவல் வந்து மினிமைஸ்ட் ஆகும். பட் வந்து திஸ் ஒன் இஸ் குட். இன்னொன்னு என்ன சொல்ல போறோம்னா, இது மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் வந்து அப்படியே செல் ஆகுற மாதிரி ஆகும். சும்மா என்ன சொல்றது, மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா மேல போயிட்டு ஒரு 2 நாள் செல் ஆகுற மாதிரி ஆகும். ஆனா 3வது நாள் திருப்பி மேல பிச்சுக்கிட்டு பறந்துடும். நம்ம செல் ஆகுது இங்க வருதுன்னு காத்துக்கிட்டு இருப்போம், அது வராது. அதுதான் சொல்றது. இப்ப நீங்க ஒரு என்ட்ரி போடுறீங்கன்னா போட்டு செகண்ட் லெவல் ஆவரேஜ் இங்க பண்ணிக்கோங்க.
டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னா செல் பண்ணிக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டால்மியாவும் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் அமைக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். என்ன ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 330 to 300 அப்படின்றத ரவுண்ட் ஃபிகரா வச்சுக்கலாம். 300 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அப்போ ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கிற ஜோன் வந்து இந்த ஜோன். இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பின்பார் கேண்டல் போட்டுட்டு ஒரு புல்லிஷ் கொண்டாட சிக்னல் பாசிட்டிவ் பயாஸ்ல வைக்கிறாங்க. ஃபர்தரா மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா இதுலயும் ஒரு ஸ்விங் ரேலி இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் ஒரு 23% லாபத்தை தரும். ஒரு 95 ரூபாய் டார்கெட் கார்னர் பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 300க்கு வச்சுக்கலாம். இல்ல ஸ்டாப் லாஸும் இதுவும் என்ன சொல்றது நடுவுல வந்து 2 கட்ட இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க லிக்விடிட்டி இந்த இடத்துல வந்து உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம். நான் இங்க ஒரு 20 பங்குகளை வாங்கிக்கிறேன், அடுத்து ஒரு லோ கிடைச்சா இங்க ஒரு 20 பங்கு வாங்கிக்கிறேன், இங்க ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமா டால்மியா சுகர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த கன்சாலிடேட் உடைச்சதுன்னா ஃபர்தரா வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா பெரிய மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. நல்ல ஒரு லாங் கன்சால்டேஷன். மார்க்கெட் மேல ஏறினதுக்கு உண்டான டைம் கொடுத்துருக்கு, பிரீத் ஆயிட்டு இருக்கு. ஃபர்தரா மூவ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் டால்மியா சுகர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேணுகா சுகர்ஸ். இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து சொல்லி பல வருஷம் ஆச்சுங்க, மொமெண்டமே ஷிஃப்ட் ஆகலைங்க. என்ன சொல்றது ஒரு பளீர்னு உடைச்சது ஒரு இடத்துல. அப்ப நம்ம தமிழ் ஷேர் மார்க்கெட்ல இருந்த நண்பர்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து உடைக்கும் போது பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், உடைச்சு ரீடெஸ்ட் ஆகி வரும்போது பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். இங்க இருந்தும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மொமெண்டம் தான். இந்த ஸ்லோ மொமெண்டம் வந்து இதெல்லாம் இந்த பெரிய ரிட்டர்ன்ஸ் உள்ள ஸ்டாக். ஆனா வந்து என்ன சொல்றது பெனி ஸ்டாக்ஸ் பெரிய வந்து ஃபண்டமெண்டல்ஸ் சரியில்லாத நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சை கம்ஃபர்டபுளா உடைச்சு வச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? அப்போ வந்து இது வந்து எவ்வளவு பெரிய கன்சால்டேஷன். கிட்டத்தட்ட வந்து 2011 2022 வரைக்கும் பெரிய கன்சால்டேஷன். ஆனா சைட்வேஸ் வந்துருச்சு. இங்க இருந்து மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. இந்த ரேஞ்சை உடைச்சதுன்னா ஒரு அப்கமிங் டேஸஸ்ல ஒரு 50 ருபீஸ்க்கு மேல கிராஸ் ஆச்சுன்னா 50 ருபீஸ் இல்ல ஒரு 53 ருபீஸ்க்கு மேல ஸ்ட்ராங் கேடல் வச்சதுன்னா ஃபர்தர் மூவ் வரும். அந்த ஃபர்தர் மூவ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னா இந்த ப்ரீவியஸ் ஐக்கு மூவ் ஆகிறதுக்கு. அப்போ ப்ரீவியஸ் ஐக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ஒரு 100 ருபீஸ் அண்ட் தென் செகண்ட் லெவல் டார்கெட் வந்து ஒரு 160 ருபி. அப்போ நம்ம இந்த இடத்துல வாங்குறோம், இங்க இருந்து டார்கெட்டை கார்னர் பண்றோம், 100% லாபம் இருக்கிறது. அப்ப நம்ம ஸ்டாப் லாஸை வந்து வச்சு ட்ரேட் பண்றோம். மினிமம் ஸ்டாப் லாஸ் என்ன ரேஞ்சுக்கு வாங்குறோம், ஒரு 45க்கு வாங்குறோம்னா ஒரு 36 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்றவங்க ட்ரேட் எடுங்க. அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் டார்கெட்டுக்கும் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்பவும் ரிஸ்க் ரிவார்டு கம்மி அப்படின்றது தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 12% ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபாய் ஸ்டாப் லாஸ், 58 ரூபாய் டார்கெட், 36 ரூபாய்க்கு வாங்குறது ஒரு 140% லாபத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது மினிமம் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாப் லாஸ் கூட வைக்காம ட்ரேட் பண்ணாதீங்க. சாரி 17% இந்த பிரைஸ்ல வாங்கினா கூட உங்களுக்கு 17% ஸ்டாப் லாஸ், 130% லாபம். உங்களுடைய டார்கெட்டுக்கு இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது ஜுஜுபி அப்படின்றது தான் சொல்லிட்டு போலாம். திஸ் ஒன் இஸ் குட். இதை ஃபோக்கஸ் பண்றவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லிமிடெட் குவான்டிட்டிஸா வாங்குங்க. அதிகமா போயிட்டு ஒரு 1000 2000 ஆசைக்கு அளவு இல்லாம அங்கலாப்புக்கு அளவு இல்லாம நான் 10,000க்கு 50,000க்கு வாங்குற 1 லட்சத்துக்கு வாங்குறேன்னு வாங்கி லாக் ஆயிக்காதீங்க. இப்போ இந்த இடத்து இது நான் என்னுடைய சஜஷன் வந்து நான் இப்படிதான் சொல்ல முடியும். பெரிய இந்த பெனி ஸ்டாக்ல வந்து ரிட்டர்ன்ஸ் இதை கொடுக்குற மாதிரி எந்த ஸ்டாக்கும் கொடுக்காது. அது ஒத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா லாஸ் ஆச்சுன்னா லாக் ஆயிப்பீங்க அப்படின்றதான் சொல்லலாம். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் சுகர்ஸ், பஜாஜ் இந்துஸ்தான் சுகர்ஸ் நம்ம சொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு. என்ன சொல்றது, மார்க்கெட்டிங் இப்படி பூம் ஆயிட்டு இங்க கரெக்ஷன் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு 10 ரூபாய் இந்த ரேஞ்சில் சொன்ன நம்ம அந்த ரேஞ்சில் இருந்து 9 ரூபாய் சம்திங் அங்க இருந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 300% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகுது, மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. இந்த மொமெண்டம் ஷிஃப்டிங்ல நம்ம எப்படி ட்ரேட் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பெரிய கன்சல்டேஷன் ஜோன் தான். என்ன சொல்றது, இதுவும் இந்த ரேணுகா சுகர்ஸும் ரெண்டும் ஒன்று தான். இது ஒன்றையும் அவனுக்கு சளிச்சவில்லை, இவனுக்கு சளிச்சவில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறானுங்க. இது வந்து லாங் கன்சல்டேஷன்.
இந்த கன்சால்டேஷன் எவ்வளவு தூரம் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2011 to 2024 ஆக மொத்தம் இதுதாங்க டார்கெட். இப்படி தூக்கி வச்சா டார்கெட்டா போகும். ஒரு 70 rupeesக்கு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்ப இந்த 70 rupeesக்கு எப்போ மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை அபவ் 40 rupees. 40 rupeesக்கு மேல ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். நம்ம இந்த இடத்துலயும் சொன்னோம், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்றவங்க புக் பண்ணுங்க, மேல ஓப்பன் வந்தா ரீபை பண்ணுங்க, லாபக்குட்டியை உள்ள விட்டுவாங்க அப்படின்ட்டு. நான் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா ஃபர்தரா பிரேக் அவுட் வந்தா பை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணி எடுத்துக்குங்க அப்படின்றது தான் சொல்லலாம். இல்லைன்னா மறுபடியும் அரைத்தமாவே அரைக்கும். துவாரகேஷ் வந்து 94 rupeesல அவர் பை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது மாதிரிதான் இடம் தெரியாம போய் மாட்டிக்கணும்னா அங்க வந்து அவருக்கு வந்து ஒரு 20% கரெக்ஷன்ல இருக்கிறாரு. நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துடுச்சு, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்றதா சொல்லலாம். இந்த ஸ்டாக் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு 14 ரூபாயில இருந்து 149 ரூபாய்க்கு ஏறிச்சு. அப்போ இது வந்து என்னன்னு சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 900% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அதுக்குண்டான கரெக்ஷன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு ரிவர்சலுக்கு உண்டான சைன் அப்படின்றது டிக்ளேர் பண்ணலாம். அதுக்குண்டான நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. புதுசா என்ட்ரி போறவங்க 72 rupeesல பை பண்றீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 61 rupeesக்கு வச்சுக்கோங்க. டார்கெட் நம்ம எங்க கார்னர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 129 rupees. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ட்ரி போறீங்க, இங்க இவ்வளவு தூரத்துக்கு ஒரு 71% டார்கெட்டை கார்னர் பண்றீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன ஏதுன்றது தெரியணும். அப்போ ஒரு லாங் பொசிஷன் போறோம், ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் என்ன இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 76% டார்கெட் இருக்கு, 11% ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீர்கள். நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னா செல் பண்ணிக்காதீங்க. இன்னமும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ட்ரேட் போகணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துலயும் வந்து சைட்வேஸ் போகும். அப்படியே இங்க இருந்து மேல போயிட்டு ஒரு கரெக்ஷன், மேல போயிட்டு ஒரு கரெக்ஷன்ன்றது டுவர்ட்ஸ் மேல உடைச்சுதா டுவர்ட்ஸ் மேல போகும், கீழே உடைச்சா கீழே வரும். அந்த நியூஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரேண்டமிக்கா தான் மூவ் ஆகும். நம்ம அதுக்கோசரம் தான் சொல்றது ஸ்டாப் லாஸ், ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் த ஸ்டாப் லாஸ். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வைங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.